இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சிக்கன். வெங்காயம் வேண்டாம், தாளிக்க வேண்டாம், வதக்க வேண்டாம், வெறும் தக்காளி வச்சு மசாலா போட்டு இந்த சிக்கனை நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானோன்னே அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம அதில் டைரெக்டாக சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு கிளறி விடுங்க. இப்போ இந்த ஆயிலே தான் இந்த சிக்கன் வந்து குக் ஆக போகுது. நம்ம எதுவும் போட்டு வதக்க போகிறதெல்லாம் இல்லை. ஸோ இதை நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் இந்த ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ஓரளவு நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தக்காளி. நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அப்படியே இதில் வச்சுருங்க. இதையும் சின்னதாக கட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஹாஃபாக கட் பண்ணி அங்கங்கே வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் அதை குக்காக விட போகிறோம். தக்காளியோட அந்த தோல் எல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஸோ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளி வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு குத்துனீங்கன்னா அதோட தோல் தானாகவே தனியாக வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு இல்லை. பாருங்கள், லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அதில் அமுக்குனாவே போதும், அதோட தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா தக்காளிலேருந்தும் தோலை எடுத்துருங்க. இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனியன் கட் பண்ண வேணாம், வதக்க வேணாம், தாளிக்க வேண்டாம். வெறும் தக்காளியும் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்தா போதும். ஈஸியாக நம்ம இந்த கிரேவி பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 3 தக்காளி கூட போடலாம். 1/2 kg சிக்கனுக்கு 3க்கு மேலே போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி புளிப்பாயிடும். ஸோ 2லேருந்து 3 தக்காளி போடுங்க. இப்போ இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. அது குக் ஆனனால ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ தக்காளியெல்லாம் இந்த மாதிரி குத்திட்டு சிக்கனையும் தக்காளியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே அரைச்சது. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான மனம் வரும் நம்ம சமைக்கும் போதே. ஸோ நீங்கள் வீட்டிலே அரைச்சி மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போவே உங்களுக்கு வந்து அந்த மனம் ரொம்ப சூப்பராக வாசனை வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே இந்த கிரேவி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நல்லா இது எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டு ஒவ்வொரு ஐட்டமும் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இதிலே சிக்கன் பாதி குக் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக சிக்கனுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி தயிர் இருக்குது, அந்த சிக்கனில் அந்த தண்ணி இருக்குது. ஸோ ½ கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அது போதும். அதுலேயே இந்த சிக்கன் வெந்துடும். ½ கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு செமி கிரேவியாக இருக்குது. சிக்கன் கூட ரொம்ப சாஃப்டாக பாருங்கள், கட் பண்ணோன்னு வருது. நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக அதை போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனோன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இது கரெக்டான ஒரு பதம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சிக்கன். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட டொமேட்டோ சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவி நல்லாவே திக்காகிடுச்சு. இது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். வெறும் தக்காளி வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.